ஊதியம் என்று வருகிறதோ அன்றுதான் நமக்கு உண்மையான மகளிர் தினத்தை கொண்டாட முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரோகிணி பேசினார். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அருகே உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் மகளிர் தின விழா கல்வி குழும முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோமுத்து தலைமையில் லியோமுத்து உள் விளையாட்டு அரங்கில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக நடிகை ரோகிணி கலந்து கொண்டு மாணவிகளிடம் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் முதல்வர்கள் முனைவர் ராஜா, முனைவர் பழனிக்குமார், மேலாண்மை இயக்குனர் மாறன் உட்பட 5000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மகளிர் தின விழாவில் பேசிய நடிகை ரோகிணி, பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால் பாதுகாப்பு எதிலிருந்து வேண்டும் என்று முதலில் கேட்க வேண்டும். பாதுகாப்பு ஒரு ஆணின் பார்வையில் இருந்தோ செய்கையில் இருந்தோ என்றால் நாம் பேச வேண்டியது வீட்டில் இருக்கிற நாம் வளர்க்கிற கூட பிறந்துள்ள நம்மளை வளர்த்தெடுத்த ஆண்களிடம் பேச வேண்டும். நாம் இன்னும் போராட வேண்டியது இருக்கிறது. இந்த தலைமுறையில் சம ஊதியம் கிடைக்கிறதோ ஒரே வேலையை செய்கிறோம், ஆனால் மற்றவங்களுக்கு கிடைக்கும் ஊதியம் கிடைக்கிறதா? சம ஊதியம் என்று வருகிறதோ அன்றுதான் நமக்கு உண்மையான மகளிர் தினத்தை கொண்டாட முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மாணவிகள் மத்தியில் உரையாடினார். What is it you want to do? நம்ம என்ன கேட்குறோம்? ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம கேட்குறோம். ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுமா அப்படின்னா பாதுகாப்பு எதிலிருந்து வேணும் அப்படின்றத முதல்ல கேட்கணும். பாதுகாப்பு வேணும்ன்றது ஒரு ஆணினுடைய பார்வையிலிருந்தோ செய்கையிலிருந்தோ அப்படின்ற போது நாம் பேச வேண்டியது யார்கிட்ட? நம்ம வீட்டில் இருக்கிற, நம்ம வளர்க்கிற, இல்லை நம்ம கூட பிறந்திருக்கிற, நம்மை வளர்த்திருக்கிற அவங்க கிட்ட பேச வேண்டியிருக்கு. ஸோ டுகெதர் இந்த பெண்கள் தினம் அப்படின்றது எதுக்காக அப்படின்றது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க பணி செய்து கொண்டிருந்த நேரங்கள் 8 மணியாக குறைப்பதற்காக நடந்த போராட்டம் வெற்றி அடைந்தது. அதற்காக தான் இந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதே நேரத்தில் நாம் இன்னும் போராட வேண்டியது இருக்கு. நம்மளுடைய இந்த ஜெனரேஷனில் சம ஊதியம் கிடைக்குதா நமக்கு அப்படின்னு? ஒரே வேலையை பண்ணுறோம், ஆனால் மற்றவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஊதியம் நமக்கு கிடைக்குதா? அதே சேலரி நமக்கு கிடைக்குதா? ஈக்குவல் பே என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் உண்மையான மகளிர் தினமும் நம்ம கொண்டாட முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. எஸ் ஆர் நோ? சேலரி அப்படின்னு வரும்போது ஒரே வேலை தான் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் ஒரே சேலரி கிடைக்காது. ஒரே சேலரி கொடுக்க சொல்லி கேட்டால் நம்மளுக்கு அந்த வாய்ப்பை போயிடும் அப்படின்ற பயத்தில் தான் இன்னும் இந்த வேலை வேணுமே அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். எப்போ policies are introduced that you have to pay equal to everybody, அந்த policies யாரை கொண்டு வர முடியும்? we have to bring, we have to say இந்த இடத்துல இந்த disparity இருக்கு, கண்டுபிடிங்க. நீங்க